299 கிலோமீட்டர் வேகத்தில் போயிருக்கு. அதுக்கு ஒரு கேஸ் போட்டுவிடுங்க. இந்த மலைப்பாதையில் இவ்வளோ வேகத்தில் போகிறோம், இதுக்கு ஒரு கேஸை போட்டு விடுங்க. நாங்கள் தான் இனிமே எல்லாம் நாங்கள் தான். ஊட்டி 40 கிலோமீட்டர் தான். அசால்ட் 5 நிமிஷத்தில் போயிடுவான் ஊட்டிக்கலாம். இவன் போகிற வேகத்துக்கு ராக்கெட்டே தோற்று போயிடணும், பார்த்துக்கோமே. வழியில் நல்ல மக்கள்லாம் இருக்கு. இத்தனை குளிர்லேயே சொட்டர் போடாமல் டவுசர் போடாமல் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. நல்லா காடு நல்லா பொதார் மாதிரி இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. பாருங்க மக்களே, ஒரு பள்ளத்தாக்கு ஏங்க சூப்பராக இருக்குங்க இடம். தாண்டா விஜி சூப்பர் இடம்டா. போச்சு எப்படி தானே இப்படிலாம் எப்பறம் அந்த மலையை வர உருவாக்கின்னு பாருங்க. இப்படியே ஏங்க நம்மள பால வண்டி எடுத்து ரோடு எடுறா முன்னாடி படிச்சுட்டேன். ஏங்க அப்பதான் என்ன வண்டின்னு தெரியும் உங்களுக்கு. கண்ணாடி மேய்க்குதுன்றதே இப்படி ஏதோ ஒரு ஷேக் பண்ணி ஒரு ட்ரோன் கேமரா பொசிஷன் நான் வண்டிட்டு இருக்கிறேன். வளைவு ரோட வச்சு இப்போ ஸ்ட்ரெயிட் ரோட போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா ஊட்டி போயிட்டு இருக்கோங்க. ஹில்ஸ் ஏறிட்டு இருக்கோம். நம்ம வந்து நைட்டே வந்துட்டோம் மேட்டுப்பாளையம் வந்து மார்னிங் ஒரு 6 மணிக்கு தான் எழுந்து கிளம்பிட்டு இருக்கிறோம். இப்போ என்ன லோடுனா பூச்செடி லோடுங்க. அந்த மேட்டை வரும்ல, கிராஸ் மேட்டு, அந்த மேட்டு லோடு தான் ஏற்றிட்டு போயிருக்கோம். 4 டன்னு வண்டி திணறுதுங்க. ரைட்டு போயிட்டே இருக்கோம். அப்படியே பாருங்க, முன்னாடி எல்லாம் காமிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த காடு ஏறதுக்கு முன்னாடி ஒரு செக் போஸ்ட் ஒன்று வரும். அந்த செக் போஸ்ட்டில் நீங்கள் பிளாஸ்டிக் கவரு, இந்த வாட்டர் பாட்டிலு இதெல்லாம் எதுவுமே எடுத்து வரக்கூடாது. அங்கேயே நீங்கள் போட்டு வந்துடணும். அலோடு கிடையாது இதுக்கு மேலாம். பாருங்க வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. வியூ பாயிண்ட்லாம் செம்மையாக இருக்கு. மலையை பிறகுது பாருங்க. அந்த கவர்மெண்ட் பஸ்ஸுக்காரெல்லாம் போய் ரெகுலராக சர்வீஸ் ஆகிருக்க மாட்டேங்குது. சல்லுன்னு போகிறாங்க. நம்மளாம் ஒதுக்கிட்டு போகிறாங்க. வரா இப்படி போகிறேன் சார்னு ஒத்தையிலே புலம்புறது, ஒத்தையிலே போகிறது, ஒத்தையிலே மாறுறது. அவன் எங்கேயும் இல்லை, கீழே தான் நினச்சிட்டு இருக்கான். நாங்கள் மேலே வந்துட்டோம், அவன் கீழே நினச்சிட்டு இருக்கான். ரோட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் வரும்போதெல்லாம் பார்த்து பத்திரமா வரணும். அதே மாதிரி நீங்கள் வந்து நைட் டைமில் இந்த சைடு அவாய்ட் பண்ணணுங்க. ரோடு அவாய்ட் பண்ணுங்க. நைட் டைமில் நீங்கள் வரக்கூடாது. ஜென்மத்துக்கும் நீங்கள் எந்த ஒரு அவசரம் அவசரம் வந்தாலும் சரி இந்த சைடு வந்துடக்கூடாதுங்க. எப்போ வரணும் அவசரம் இதுக்கு தான் சொன்னேன் நான், நைட்டில் வராதிங்கன்ட்டு. அவன் வந்து பறத்துன்னு வரும். அந்த சைடு இந்த பள்ளத்தாக்கில் கவுந்து கிடப்பாங்க. அதுக்காண்டி தான் நைட் ட்ராவல் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுவும் ஊட்டி சைடு மெயினாக இந்த மாதிரி மலை பிரதேசம் ஊட்டி, குன்னூர், வயநாடு சைடில் ரோடே கிடையாது. நீங்கள் போனாலே பரவாயில்ல, போனாலே பரவாயில்ல. இதாக இருக்குது. சோழி முடிஞ்சு இப்போ ஒரு கார் குறைந்து தோணுங்க. வரணும்.
காட்டு எருமை. இதுதான்டா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் காட்டு எருமை. பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. ஹலோ கைஸ், வணக்கம். உங்களுக்கு ஏதாச்சும் பாருங்க அந்த வியூ பாயிண்ட்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. மரப்பாலம் வந்துட்டுங்க. இப்போ இங்கே வந்து நாங்கள் வந்து இரும்பு பாலம் போட்டாவே வண்டி ஒழுங்காக போகாதுங்க. இப்போ வந்து மரப்பாலம். ஐயோ, வண்டியில் வேறு டெம்பரேச்சர் வேறு எகிருது நண்பர்களே. என்ன பண்ணுறோன்னு புரியல. வண்டியில் ஸ்மெல் வர மாதிரியே இருக்கு. ஆமாங்க, ஸ்மெல் வருதுங்க. அது வர மாதிரிலாம் இல்லை, ஸ்மெல் வருதுங்க வேறு. நல்லா தான் இருக்குது. கேமராவில் ஏதோ புகை அடிச்ச மாதிரி இருக்குது. அடா, இது பார்க்குறதே அப்படி தான் இருக்கு. இப்போ நம்ம வந்து 13வது ஏர்பின் பெண்டு தாண்டி டீ சாப்பிட நிறுத்திருந்தோம். இப்போ லடாக் ரைடை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டு இருக்கிறோம். டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்புறோம். எவ்வளோ பேர் கேன் பாருங்க, தூக்க முடியல. இன்னும் பேர் தூக்க டீ சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். இப்போ ஆமாங்க. கீழே வச்சுக்கடா சாய்ஸ் ஒரு உள்ளே வச்சுப்பேன். அப்படியே கால் நோட்டு சரி நிற்க மாட்டேங்கிறோம். ஹலோ கைஸ், இப்போ நாங்கள் வந்து டீ குடிச்சிட்டு இந்த கேரளா ஹில்ஸில் பார்த்துட்டு கொஞ்சம் சார்ஜ் ஏற்றிட்டு அப்படியே ஃபோன் கொஞ்சம் சார்ஜ் இல்லைங்க. அதனால் சார்ஜ் போட்டு நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு கொஞ்சம் சார்ஜ் ஏற்றணும் இல்லைங்க. அதனால் ஒரு சார்ஜ் ஏற்றிட்டு நாங்கள் வந்து லாக் பண்ண போயிட்டு இருக்கோம். பட் ஆனால் தண்ணி என்ன சிந்துதுங்க கீழே வேறு அங்கிட்டு இங்கிட்ட வண்டி திறப்படுறதால. அதனால் நீங்கள் வந்து வரும்போது நீங்கள் தண்ணி கண்ணுமே கொண்டு வராதிங்க. ஏன்னா இங்கே இருக்கிற சில்னஸ்க்காண்டி இந்த ஃப்ரீஸ் ஆகிருக்கு. வந்து அந்த அளவுக்கான ஒரு நம்ம நைட்டே நம்ம கிளம்பி இங்கே மேலே வந்திருந்தோங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே உறைஞ்சி போயிருக்கும். அந்த அளவுக்கு பண்ணியாரு. எடுத்து போய் மாடிக்கு போகுது. அதாங்க, இந்த இவ்வளோ பேர் கேனை வாங்கி வச்சு இவனுக்கு தாங்க அடிக்கணும். போதுங்க, இப்போ பாருங்க, இடத்த பாருங்க. இடத்த பார்த்தாலே நீங்கள் மயங்கிடுவீங்க. இந்திய வரலாற்றிலே முதன் முறையாக தருமபுரியிலிருந்து பிக்கப் என்னது லோடு எடுத்துட்டு வருவோம் நம்ம. இப்போ வண்டியில் நாங்கள் வந்துட்டு இருக்கோங்க. அது இத்தனைக்கும் நான் முதன் முறையாக நான் கோயில் இருக்குங்க. காட்டேரி பூங்கா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அவ்வளோ நம்ம முக்கால்வாசி மேலே வந்துட்டோம். வந்து இதாங்க காட்டேரி பூங்கா. மேலே இப்போ நம்ம வந்து ஓரளவு நம்ம மேலே ஏறிட்டோம். இதுதான் காட்டேரி பார்க். பாருங்க, தேயிலை தோட்டம் பயங்கரமாக இருக்கு. கையில் தான் போட்டோ சூப்பராக இருக்குங்க. இது வந்து நான் சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க. அந்த அளவுக்கான ஒரு அற்புதமான ஒரு இதுதாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நாங்கள் வந்து எல்லாமே பொய் சொல்கிறோன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் நாங்கள் வந்து சொல்வதெல்லாம் உண்மைதாங்க. ஆமாங்க, நாங்கள் சொல்வதெல்லாம் உண்மை, பொய்யை தவிர வேறு எதுவும் இல்லைங்க. கீழே பாருங்கள், ட்ரெயின் ரோட்டுமே போயிட்டுருக்கு. ஏன்னா மேக்ஸிமம் வந்து இங்கே பாருங்கள், வீடுகளை பாருங்கள் எப்படிங்க இருக்குது அப்படின்றதுக்கு வந்து இது ஒரு இந்த வீடியோ வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்குங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து வரீங்க, இந்த ட்ராவல்ஸில் வருவீங்க, ட்ராவல்ஸு கேப் புக் பண்ணி வந்துருப்பீங்களா. நீங்கள் வந்து இந்த வீடியோலாம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் நாங்கள் காட்டுவோங்க இன்ச்சு பை இன்ச்சு. அங்கே பாருங்கள், அருவி பாருங்கள் எப்படிங்க போகுது பாலாராட்டமே. நீங்கள் ஏதாச்சும் டவுட்டு, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ எபிசோட் வேணும்னு தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் வந்து லடாக் ரைடுமே உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாங்க. நாங்கள் வந்து லடாக் ரைடு போகிறதுக்கு நாங்கள் வந்து பிளான் போட்டு தான் இருக்கோம். அது எப்போ போவீங்கன்னா தெரியாதுங்க, சடன் பிளானாக தான் இருக்குங்க. பாருங்கள் அருவியை பாருங்கள் எப்படிங்க ஆறு பறிச்சு ஓடிட்டு இருக்கு. பயங்கர தண்ணி சூப்பராக இருக்குங்க. வளைச்சு அங்கே பாருங்கள், கீழே பாருங்கள். இப்போ அருவியில் போய் கையை வச்சிங்கன்னா கையினாவே உறைஞ்சிரும். ஆமாங்க, அவ்வளோ சில்னஸ் இருக்குங்க. இப்போ நாங்கள் வந்து ஆர்டினரி வாட்டர் தான் வாங்கினோம். இது நம்ம ஊர் தருமபுரி இருந்துச்சுன்னா இந்நேரம் வந்து அந்த ஹீட்டை பார்த்தீங்கன்னா அந்த டீ வாங்குவீங்கல்ல, அந்த மாதிரி போக கிளம்பிட்டு வருங்க. இது இந்த மாதிரி என்னதுங்க, அங்கே பாருங்கள் தேயிலை இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் எங்களோட நேயர்களோட விருப்பத்தை வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். அதனால் உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதாங்க இந்த இதை பாருங்க. காட்டு எருமையை பார்த்துட்டீங்களா? நீங்கள் வந்து பார்த்துட்டு தான் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சதை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். காட்டு எருமை இது ரெண்டு எருமை பார்க்குதுங்க. அதுவும் 2 எருமை எங்களே பார்க்குதுங்க. இந்த எருமையை பார்க்குது. இங்கே பாருங்க, வீடியோ பாருங்கள். மேக்ஸிமம் நீங்கள் வந்தால் இங்கே சொல்லி போர்டு வச்சுருப்பாங்க. யானை இருக்கு, யானை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னா போர்டு வச்சுருப்பாங்க. பட் அது எதுவும் இருக்கும். பட் ஆனால் எங்கள் கண்ணுக்கு தெரியுது. எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாமே காட்டு எருமை மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சு. காட்டு எருமை, அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த மேக்ஸிமம் நான் சொல்கிற கண்டென்ட்டே தேவையில்லை. இதெல்லாம் கண்டென்ட்டே வராது. நான் வந்து தம்பி நீ பேசாமல் நீ வண்டியை மட்டும் ஓட்டிட்டு நீங்கள் பேசாமல் வீடியோ மட்டும் காட்டுங்கடா தம்பி அப்படின்னு. அதான்
நீங்கள் வந்து பேசாமல் வந்து வீடியோ மட்டும் காட்டுங்க தம்பி, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ வந்து இவளை பேசவே தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஏன் நாங்கள் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோ. ஏன்னா மேக்ஸிமம் நாங்கள் வந்து இவர் டிரைவருங்க, இவர் வந்து பேசாமல் தான் தூக்கம் வந்துடும். அதுக்காண்டி தான் நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம். மற்றபடிக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏங்க இதுக்குமே பாருங்க, இல்லை பால்கன் லிஃப்ட்டுமே போயிட்டு இருக்காங்க 2 பேர். காலேஜ் போகிறவங்களா எவ்வளோரா வாட்டர் லிஃப்ட்டு நம்ம பாட்டுக்கே இங்கே பாருங்க, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் உண்மையிலே ஆச்சம் பண்ணணுங்க. இவங்க 2 பேருமே கொஞ்சம் சல்யூட் பண்ணணுங்க. கீழேருந்து இந்த 7 கொண்டு இந்த 11 கொண்டு தாண்டி வந்துட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் ஒன்றும் 13 தாண்டி போயிட்டு இருக்குங்க. எனக்கு வேறு மறந்துச்சு, டிரைவர் வேறு அத்துப்படி வச்சுருக்காருங்க. அதனால் நீங்கள் வந்து எது இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே கொஞ்சம் உண்மை மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இருந்தாலும் உண்மையாக தாங்க இருங்க. அதெல்லாம் உண்மை மாதிரியே உண்மை மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் எல்லாம் உண்மையாக தாங்க. அதனால் வந்து எனக்கு வந்து அடிக்கடி இந்த மெமரி பவர் கொஞ்சம் லோயஸ்ட்டில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே மெய் மறந்துடுவீங்க நீங்களா. தம்பி இந்த இடத்துக்கு என்னையும் கூட்டு போப்பா அப்படின்னு நீங்கள் ஆவலோன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அழகிய தருணுங்க இதெல்லாம். நிஜம் பாருங்களேன், அப்படியே எனக்கு பார்த்தாலே அப்படியே ஒரு இதாக இருக்குங்க. நான் ஆளோட அவுட்டிங் வந்தால் கூட அவளை பேசியிருப்பேன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுல கொஞ்சம் எனக்கு ஆமாங்க, ஃபுல்லாகவே தேயிலை தோட்டம் தாங்க. ஆமாங்க, வந்து தேயிலை தோட்டம் மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது சின்ன பிளேஸ்க்குன்றதுனால தேயிலை தோட்டம் தாங்க. நம்ம வந்து ஊட்டி தூள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பாங்கல்ல, எல்லாமே இங்கேருந்து தான் வந்துருக்கோம். ஃபேக்ட்ரிலாம் பாருங்கள், அங்கே இருக்குது பாருங்கள் ஃபேக்ட்ரி, சாக்லேட் ஃபேக்ட்ரி, தேயிலை பாருங்க, கீழெல்லாம் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குங்க. அதனால் நீங்கள் வரவங்க பாருங்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து சொன்னதெல்லாமே கற்பனை தம்பிங்களா வீடியோ இருக்காது நினச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே பாருங்கள், அரண்மனை மாதிரி எப்படி இருக்குங்க வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே பேலஸ் மறந்துடுவீங்க. நீங்கள் சொந்த வீட்டை மறந்துட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த அளவுக்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம் தாங்க இது. பாருங்கள், அடுக்கடுக்கா பாருங்க வீடு பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வீடெல்லாம் பார்ப்போங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேங்க. ஆனால் நம்ம ஊருக்கே டஃப் கொடுக்குங்க. இந்த ஒரு மேட்டுலையும் இந்த ஒரு சில்னஸ் பிளேஸ்லையும் இவங்க வந்து வீடு இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஹோட்டல் இருக்குல்ல, ஹோட்டல் ரூமுங்களாம். ஆமாம், ரூமில் எங்கேயுமே ஃபேன் இருக்காது. ஆமாங்க, ஃபேன் இருக்காது. பட் ஆனால் ஒன்று என்னன்னா ஏசி இருக்காதுங்க. எல்லாமே ஏசி எதுவுமே இருக்காது. ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நாங்கள் சொல்லணும் இல்லையா, ஊட்டி போனால் குளிர்னு எல்லாருக்குமே தெரியும். ஊட்டியோட குளிர்னு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்களே. இருந்தாலும் நாங்கள் சொல்லணும்ல, அதுக்காண்டி தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். மற்றபடியில் ஒன்றும் இல்லைங்க. பாருங்க, இது ட்ரெயின் ரோடுங்க. பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்பி தான் ஆகணும். ஏன்னா எங்களையே சொன்னாங்க, அங்கே ட்ரெயின் ரோடு இருக்குது தம்பி, கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்ட்டு. நாங்கள் அதுக்காண்டி தான் சொல்லிட்டு இருக்கோம். யாம் இருக்க பயமீன் இந்த TN43 வேங்கை வண்டி கொஞ்சம் ஓரம் கட்டினா நாங்கள் போயிடுவோம்னு நினைக்கிறோம். அவ்வளோதாங்க, வந்துட்டோம் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அங்கே கவர் பண்ணிட்டோம். வெறித்தனமாக இருக்குது, ஏரியாலாம் பயங்கரமாக இருக்குது. பேசாமல் இந்த இடத்துல ஒரு நிலத்தை வாங்கி நம்ம வீடு கட்டிட்டோங்கன்னா வச்சுக்கோ, லைஃப் செட்டில்ன்ற மாதிரி இருக்கும். என்ன ஒன்று குளிர் தான் இருக்கும், மற்றபடிக்கு ஒன்றுமே இருக்குங்க. பொழுதுங்க நீங்கள் வந்து விரவு வச்சு நீங்கள் அடுப்பு எறிவிட்டே தான் இருக்கணுங்க. இங்கே ஒரு செக் போஸ்ட்டுங்க, சோதனை சாவடியாக இருக்காங்க. பட் ஆனால் போலீஸ் தான் இங்கே இல்லைங்க. இங்கே அதே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இது செக் போஸ்ட் தாங்க. வந்துட்டுங்க நமது பிளாஸ்டிக்கு தவிர்ப்பேர். பட் ஆனால் பிளாஸ்டிக் தான் இங்கே உபயோகம் செஞ்சிட்ருக்காங்க. குன்னூர் இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்குது. குன்னூருக்கு வந்து இன்னும் 3 கிலோமீட்டர் தாங்க. வந்துட்டு நாங்கள் வந்து எங்களோட லொக்கேஷன் நாங்கள் வந்து ரீச் பண்ண போகிறோம். ஏன்னா நாங்கள் வந்து கடந்து வந்த பாதை வந்து கொஞ்சம் கரடு முரடான பாதை, கொஞ்சம் கடுமையாகவும் இருக்குங்க. அதனால் பட் இப்போ வந்து நாங்கள் வந்து டிஸ்கவரி சேனலில் பேர்கில்ஸ் பார்த்துருப்பீங்க, மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நானுமே நிறைய இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறலாம். ஆமாங்க, இங்கே பாருங்கள், மனித இது என்னது விலங்குகளுங்க. இதெல்லாம் வந்து ஊட்டியோடைய பாதுகாவலன்னு சொல்லலாங்க அந்த மங்கீஸ் எல்லாமே. ஏன்னா அவங்க இருந்தால் தான் ஊட்டிக்கு ஒரு பெருமை. ஏன்னா மேக்ஸிமம் வந்து சுற்றுலாத்தலங்கள்லேருந்து ஜூவில் வச்சு அடைச்சிருப்பாங்க. அங்கே போய் பார்த்தா குரங்குல ஜூல் கிடக்கும். ஆனால் இந்த சைடு ஊட்டி சைடு பார்த்தீங்கன்னா இந்த அழகே பார்க்கறதுக்காக நான் வந்தோம். சரி, இவனுக்கு அந்த கண்டென்ட் கொஞ்சம் மாறிடுச்சு. இந்த இப்போ எதோ கண்டென்ட் மாறின போச்சு. என்ன இப்போ ஜூவில் வச்சு அறந்து அங்கே பாருங்க. இப்போ திருநவே பார்க்கலாம் நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து போதை போட்டு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குளிர் தாங்க முடியலைங்க. அதில் ஊட்டி பஸ்ஸு பாருங்கள். இது ஏதோ
பாக் சூரன் மலை ஏதோ போட்டிருக்கு, பட் ஆனால் என்ன மலை தெரியல. பஸ்ஸு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. மேக்ஸிமம் பாருங்கள் எல்லாமே இங்கே வந்து எல்லாமே ட்வின்ஸ்ன்னு நினைக்கிறீங்க, எல்லாமே ஒட்டிகிட்டே வராங்க. அப்படி நீங்கள் ட்வின்ஸ்ன்னு நினச்சிடாதீங்க, ஏன்னா அவங்கள கொஞ்சம் கப்பல்ஸு. இங்கே பாருங்கள் அந்த ரோடை பார்த்தீங்கன்னா அப்படியே உண்மையிலே வேற மாதிரி இருக்குங்க. சூப்பர் வியூ பாயிண்ட்டுங்க இதெல்லாம். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஃபாரினில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ரோடு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இடத்தெல்லாம் ஃபோட்டோ தான் பார்த்துருப்பீங்க. தம்பிங்க வந்து முதன் முறையாக நாங்கள் வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து இன்ட்ரோ பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் வந்து இப்படி நீங்கள் இந்த லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தம்பிங்களோட யூடியூப் சேனலை கொஞ்சம் க்ரோத் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வருங்காலத்தில் அப்கமிங்கில் வந்து நாங்கள் வந்து லடாக் ரைடுமே நாங்கள் போவோங்க. அப்போ வந்து நான் தான் வாய்ஸ் கொடுப்பேன்னு நினைக்கிறேன் லடாக் ரைடுக்கு. இப்போ வந்து நான் வந்து 1 டே ஷூட்டுக்கு வேண்டி தான் வந்துருக்கோம். ஏன்னா அவர் சொன்னார், இங்கே ஒரு பொண்ணு நல்லா யூனிஃபார்ம் போட்டு ஒரு பொண்ணு அழகாக இருக்குங்க, ஆனால் பட் இருந்தாலும் அது பார்க்கக்கூடாதுன்னு வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டாங்க. அதனால் நாங்களும் பார்க்கல. இந்த வீடியோ நீங்களும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. அதாவது வண்டி பாருங்க எப்படி வருது, சர்ன்னு. நாங்கள் எங்கள் வண்டியில் கொஞ்சம் சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணலாம்னு நினைக்கிறேங்க இந்த 4 மூலைக்கும். ஏன்னா அப்போ தாங்க வியூ பாயிண்ட் எல்லாமே கேப்சர் பண்ணி நாங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா அப்போ இந்த மாதிரி இடத்தெல்லாம் நீங்கள் வந்து பகலில் பார்க்குறது அதிசயங்க. எத்தனை மணிக்கு யார் ஆரம்பிச்சுன்னு தெரில, பட் ஆனால் இப்போ 6 மணிக்கு நம்ம கீழே அடிவாரத்தில் இருந்தோம். எப்படி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஊட்டி நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனால் பாருங்க, இதுதாங்க ஊட்டி ரோடு. நம்ம இப்போ போக போகிற இடம் தான் கோத்தகிரியா, கோத்தகிரியா குன்னத்தூரா? குன்னூரா? கோத்தகிரி 22 கிலோமீட்டரு. நாம் போகிறது கோத்தகிரி ரோட்டில் போயிட்டு ஒரு பார்க் ஒன்று சொன்னாங்க. என்ன பார்க்கு? என்ன பார்க் சொன்னாங்க ஞாபகம் இல்லை. லொக்கேஷன் போடுறாங்க, பார்க்கலாம். எங்கே போகிறதுனே தெரியலையே இருக்கு. நம்ம கேட்போம் யாராச்சும். இப்போ எங்களுக்கு வழி தெரியாமல் வந்துட்டோம். நாங்கள் என்ன குன்னத்தூர் இல்லைன்னா இங்கே பாருங்கள் மாடுலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கோத்தகிரி ரோடு எதுனா நேராவா? நேரானா நேராங்க பாருங்கள் வியூவை பாருங்கள். இந்த இதெல்லாம் கொடுத்து வைக்கிச்சுன்னு உங்களுக்கெல்லாம் எல்லாருமே இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, அது எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட் இருக்குது. பட் இருந்தாலும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஐயோ இந்த கொஞ்ச நேரம் இந்த கண்டென்ட்டை மறந்துடுவோம். பாருங்கள் அழகழகாக இருக்காங்க இந்த சைடில் சின்ன பிளேஸ் வேண்டி. ஊட்டியில் வந்து மக்கள்லாம் கொஞ்சம் சூப்பராக. இந்த பக்கம்லாம் எல்லாம் ஸ்கூல் சில்ட்ரன்ஸுங்க. நாங்கள் வந்து கண்ணை மூடிட்டு தாங்க வீடியோ எடுக்கிறோம். அதனால் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது கண்ணை மூடிக்கோங்க. இதாங்க இந்த பஸ் ஸ்டாண்டுங்க. பஸ் ஸ்டாண்டு பாருங்கள் எப்படி இருக்கு. ஹலோ செல்லகுட்டீஸ், இன்னொரு டெஸ்டினேஷனுக்கு வர்றதுக்கு இன்னொரு Continue straight past Haridas Bhagat to stay on Major District Road 1073. பாருங்க கோயில், இதுதான் கோயில் சைடு. இப்போ கோயிலை பார்த்துருக்கோம் நாங்கள். நீங்கள் வந்து இப்போ என்னோட வாய்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கிறத நீங்கள் உணரக்கூடிய ஒரு தருணம் வந்துருச்சுங்க. ஏன்னா காலிலேருந்து பேசும்போது ஒரு மாதிரியா வாய்ஸ் வந்துருக்கும். இப்போ வந்து வாய்ஸ் பேசும்போது எனக்கே கொஞ்சம் என்னோட வாய்ஸில் கொஞ்சம் கரகரன்னு ஒரு ஆமாம் மூச்சு அடிக்கும். அப்படியே ஆமாங்க. அப்படியே இந்த நம்ம மூச்சு இழுக்குங்க இல்லை, அந்த மூக்கு வழியாகவும் அப்படியே சில்னஸ் போகுதுங்க. அப்படியே சளி பிடிக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்ச நேரத்தில். இருக்கிற கிளைமேட் அந்த மாதிரியான ஒரு கிளைமேட். இப்போ வந்து நம்ம எப்படி ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போகும். நம்ம பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம். நம்மளோட இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டனுக்கு தான் நம்ம இறக்க போகிறோம். இங்கே கீழே தெரியுதுங்களா மேட்டு? இந்த மாதிரி கிராஸ் மேட்டை தான் நம்ம ஏற்றிட்டு வந்திருக்கோம். இங்கே தான் இன்றைக்கி நம்ம அன்லோடிங் பண்ண போகிறோம். வண்டி பார்க்குறதுக்கு மட்டும்தான் தார் போய் ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் லோடு சும்மா அரை வண்டி தான் இருக்குது. ஆனால் வெயிட்டு ஃபுல்லாகவே முன்னாடி போட்டதுனால வண்டி திணறுதுங்க. வண்டி எப்படி சொல்கிறது, இப்படி முன்னாடி வந்து அழுத்திக்கிட்டு இருக்கிறதுனால ஸ்டியரிங் திருப்ப முடியல, கையெல்லாம் வலி எடுத்துக்கிச்சு வேறு.